வணக்கம். ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஷாப்ஸை க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி, நாம் ஏன் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஷாப்ஸில் விற்கக்கூடிய IMFL இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கருக்கு பதிலாக கல், அதாவது டாடியை விற்பனை செய்யக்கூடாது? கிட்டத்தட்ட 40 வருஷமாக தமிழ்நாட்டில் டாடி பேன் இருக்குது, கல் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. ஏன் நம்ம இப்போ இந்த கல் விற்பனையை மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். முதல்ல இந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் ஏன் இதை கவர்மெண்ட்டால் குறைக்க முடியல, இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, கல் விற்பனையை நம்ம மீண்டும் தொடங்கலாமா, இதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போவாங்க. சரி, முதல்ல இந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு டாபு வேர்டு ஆயிடுச்சு, ஒரு கெட்ட வார்த்தையாயிடுச்சு. அரசே சாராயத்தை விற்குது, இது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அரசு சாராயத்தை விற்குது? அதற்கு ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் சாராயத்தை விற்பாங்க. நிறைய பேர் இல்லீகலாக சாராயத்தை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த மெத்தனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹாலாக மக்களுக்கு விற்கப்படும். அது வந்து விஷ சாராயம். இதை குடித்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அப்போ அந்த அன்கண்ட்ரோல்டாக இந்த ஆல்கஹால் சேல்ஸ் வந்து ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்தது. இதனால் நிறைய பேர் அதை கன்சியூம் பண்ணாங்க. அப்போது இந்த ஆல்கஹால் சேல்ஸை ரெகுலேட் பண்ணணும். அப்போ கவர்மெண்ட்டே இந்த ஆல்கஹால் சேல்ஸை பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். இல்லீகலாக அதை யாரும் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க, விற்க மாட்டாங்க. இந்த விஷ சாராயம் குடித்து மக்கள் சாக மாட்டாங்க. அதோடு சேர்ந்து படிப்படியாக இந்த லிக்கர் சேல்ஸை கவர்மெண்ட்டே குறைச்சிடலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த டாஸ்மாக் ஷாப்ஸை கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. டாஸ்மாக் அப்படின்றது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, அது ஆக்சுவலாக ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி. அந்த டாஸ்மாகில் எதை வேணாலும் நம்ம விற்கலாம். ஆனால் தற்போதைக்கு நம்ம லிக்கரை சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ நியாயப்படி நம்ம அந்த லிக்கர் கன்சம்ஷனை குறைச்சிருக்கணும். ஆனால் கவர்மெண்ட் தொடர்ந்து இந்த டாஸ்மாக் ஷாப்ஸை ரன் பண்ணிகிட்டே வராங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து வருவாய் அதிகமாகவே நமக்கு கிடைக்கிது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 40,000 கோடி ரூபாய் இந்த லிக்கர் சேல்ஸ்லேருந்து எக்ஸைஸ் டியூட்டி ரெவென்யூ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிது. சரி, இந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? பர்சனலாக லிக்கர் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். இண்டிவிஜுவலாக நான் ஒரு டீ டோட்டலர், எனக்கு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இந்த உலகத்தில் ஆல்கஹாலை பேன் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் என்ன பண்ணலான்னா குறைக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் குறைக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் நாம் வந்து நடவடிக்கைகளை எடுக்கணும். ஸோ டாஸ்மாக் ஷாப்ஸை ஃப்யூச்சரில் ஃபேஸ் பை ஃபேஸாக நம்ம குறைச்சிட்டே வர்றது ஒரு கரெக்ட் ஸ்டெப்பாக இருக்கும். அதை தாண்டி மக்கள்கிட்ட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆல்கஹால் கன்சப்ஷனை மினிமலாக வைக்கணும். இண்டிவிஜுவல்ஸோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆகக்கூடாது, ஒட்டுமொத்தமாக சொசைட்டி இதனால் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏற்கனவே இந்த ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆனவங்களை டீஅடிக்ஷன் சென்டர்ஸ் மூலமாக நம்ம சரி பண்ணி அவங்கள மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகளை நாம் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ இந்த டாடி கல், இதற்கு வரேன். கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பனை மரத்துலேருந்து எடுப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த டாடியில் ஆல்கஹால் இருக்குமானா இருக்கும். ஆனால் டாடியில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் % கம்மியாக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 4% to 9% இந்த ரேஞ்சில் இருக்கும். இதே IMFL இந்த பிராண்டி விஸ்கி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் % அதிகமாக இருக்கும். அரௌண்ட் 30% to 60% அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ ஆல்கஹால் கண்டென்ட் வச்சு பார்க்கும்போது இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் IMFL கம்பேர் பண்ணும்போது டாடியில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்பவே குறைவு. இந்த அடிப்படையில் நிறைய விவசாய அமைப்புகள், நிறைய தலைவர்கள் அவங்க இதுக்கு முன்னாடி என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஆல்கஹால் சேல்ஸை நம்ம டாஸ்மாக் ஷாப்பில் பண்ணுறோம், IMFL பண்ணுறோம், அதற்கு பதிலாக அந்த டாஸ்மாக் ஷாப்ஸ்லேயே நீங்கள் கல் விற்பனையை பண்ணுங்கள். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதனுடைய எஃபெக்ட்ஸ் கம்மி, ஏன்னா ஆல்கஹால் % கம்மியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆண்டுகளாகவே அவங்க கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. 2024 மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்களுமே ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஏன் நீங்கள் டாடி பேனை லிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்றமே இந்த கேள்வியை எழுப்பியிருந்தது. சரி, அப்படி பார்க்கும்போது டாடிங்கிறது பெட்டராக இருக்கே, அதை நம்ம ப்ரொமோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஆல்கஹாலை ப்ரொமோட் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. டாடியிலையுமே ஆல்கஹால் இருக்குது. ஒரு சில பேர் இந்த கல்லை வந்து உணவு அப்படின்னு சொல்கிறாங்க.
உணவு அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக தவறான புரிதல். அவங்களுடைய ஸ்டான்ஸ் அவங்க மாற்றணும். ஸோ கல்லில் இருக்கக்கூடிய ஒரு சில பாசிட்டிவ்ஸை சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த உணவு அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறது கண்டிப்பாக சரியாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதில் கண்டிப்பாக ஆல்கஹால் இருக்குது. ஆனால் இந்த டாடி இதை ஐஎம்எஃப்எலுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆல்டர்னேட்டிவாக கண்டிப்பாக நம்ம கொண்டு வரலாம். இது லாஜிக்கல் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போது டாஸ்மாக் ஷாப்லே இந்த ஐஎம்எஃப்எல்னுடைய சேல்ஸ்க்கு பதிலாக நீங்கள் கல் விற்பனையை பண்ணோம் அப்படின்னா அது ஒரு லாஜிக்கல் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். நான் சொன்னது போல் ஆல்கஹாலை நம்ம ப்ரொமோட் பண்ணல, ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம டாடியை கொண்டு வரலாம். இதில் இன்டைரக்டாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஐஎம்எஃப்எல் சாப்பிட்றதை கம்பேர் பண்ணும்போது டாடியை சாப்பிட்டா அதில் பெருசாக பாதிப்பு இருக்காது. இரண்டாவது இது ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் கொடுக்கும். இந்த பனை தென்னை இதெல்லாம் அவங்க அதிகமாக வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வேளாண்மைக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேரளா போன்ற மாநிலங்களில் டாடி சேல்ஸ் ஆல்ரெடி அலோட். இப்போ ரீசெண்டாக கேரளா கவர்மெண்ட் அதனுடைய ஆல்கஹால் பர்சன்ட்டை அரௌண்ட் 8.5க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்டேட்டில் ஆல்ரெடி அதை விற்பனை செய்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் நாம் அதை விற்பனை செய்யலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மெரிட் இருக்குது. ஸோ ஐஎம்எஃப்எலுக்கு பதிலாக இந்த டாடியை நம்ம சேல்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு லாஜிக்கல் இனிஷியேட்டிவாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் சொன்னது போல் ஹைகோர்ட்டுமே இதை பற்றி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஸோ தமிழக அரசு இதற்கான நடவடிக்கையை எடுக்கிறாங்க அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். அதை தாண்டி இந்த ஐஎம்எஃப்எல் பணம் அதிகம் கொடுத்து வாங்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கள்ளச்சாராயத்தை குடிப்பாங்க. இதில் நிறைய மரணம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நம்ம டாடி சேல்ஸை அலோவ் பண்ணோன்னா கள்ளச்சாராயத்துக்கு போகாமல் அவங்க கல்லையே குடிச்சிருவாங்க. ஸோ இதில் ஆபத்து குறைவு, ரிஸ்க் கம்மி. இதையுமே மெட்ராஸ் ஹைகோர்ட் சுட்டி காட்டியிருக்கு. அதே நேரத்தில் இந்த டாடி சேல்ஸையும் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுவோம். அதில் இல்லீகல் சேல்ஸ் இருக்கக்கூடாது, அதில் ஆல்கஹால் கண்டென்ட்டை அதிகப்படுத்தக்கூடாது, அதை மைனர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதற்கும் ப்ராப்பரான ரூல்ஸை கொண்டு ரெகுலேஷன் கீழே அரசு இந்த கல் விற்பனையை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். நன்றி.